ஹாய் ஹலோ எவ்ரிஒன் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பைத்தானோட இன்ட்ரடக்ஷன் பத்தி பார்க்க போறோம். ஓகே, வாட் இஸ் பைத்தான்? பைத்தான் இஸ் அ ஹை லெவல் யூசர் ஃப்ரெண்ட்லி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகே, இதுல ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு ஒரு வேர்ட் யூஸ் பண்ணிருக்காங்க இல்லையா? அப்படின்னா என்னது? ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னா என்னது? ஓகே, இப்போ ஜென்ரலாவே நம்ம லாங்குவேஜ்னா எதை சொல்லுவோம்? ரெண்டு பேருக்கான கம்யூனிகேஷன் டூலை தான் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். கரெக்டா? இப்போ நீங்களும் நானும் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம தமிழ் அப்படின்ற ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்ணி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? அதே மாதிரி நம்ம அஸ் அ ஹியூமனா ஒரு சிஸ்டத்து கூட இன்டராக்ட் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கான டூல் தான் ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றாங்க. எ ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் இஸ் அ செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் யூஸ்டு டூ கம்யூனிகேட் வித் அ கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டர் கூட ஒரு ஹியூமனால பேச முடியிற ஒரு லாங்குவேஜ்க்கு பேர் என்னது அப்படின்னா, ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ப்ரோகிராமிங் லாங்குவேஜ்ல நமக்கு 2 டைப் இருக்கு. ஒண்ணு ஹை லெவல் புரோகிராமிங் லாங்குவேஜ். நெக்ஸ்ட் ஒண்ணு லோ லெவல் புரோகிராமிங் லாங்குவேஜ். ஹை லெவல் புரோகிராமிங் லாங்குவேஜ் அப்படின்னா என்னது அப்படின்னா, ஹை லெவல் புரோகிராமிங் லாங்குவேஜ் விச் இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள் பை ஹியூமன்ஸ். அதாவது எ ஹை லெவல் புரோகிராமிங் லாங்குவேஜ் இஸ் அ புரோகிராமிங் லாங்குவேஜ் தட் இஸ் ஈஸி ஃபார் ஹியூமன்ஸ் டு ரீட், ரைட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஹியூமன்னால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியிற லாங்குவேஜ்க்கு பேர் என்னதுன்னா, ஹை லெவல் புரோகிராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றாங்க. இது பார்த்தோம் அப்படின்னா, ஒரு இங்கிலீஷ்ல நம்ம எப்படி நார்மலா ஒரு எழுதுறோமோ, அது மாதிரியே இருக்கும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு அவுட்புட் கிடைக்கணும் அப்படின்னா, பிரிண்ட் அப்படின்னு நம்ம குடுத்தாலே போதும். நம்ம அத ரீட் பண்ணாலே நம்மளால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, பைத்தான், ஜாவா ஸ்கிரிப்ட், ஜாவா இது எல்லாமே ஹை லெவல் புரோகிராமிங் லாங்குவேஜ்ல வரும். லோ லெவல் புரோகிராமிங் லாங்குவேஜ். லோ லெவல் புரோகிராமிங் லாங்குவேஜ் பார்த்தோம் அப்படின்னா, மெஷினால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஹியூமன்ஸ்க்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். ஓகேவா? அதோட டெஃபினிஷன் பாருங்க. A low level programming language is a programming language that is close to machine language and far from ஹியூமன் லாங்குவேஜ். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா மிஷின் லாங்குவேஜ் அண்ட் அசெம்பிளி லாங்குவேஜ்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்ப நம்ம பைத்தான் அப்படிங்கிறதும் ஒரு புரோகிராமிங் லாங்குவேஜ். இது என்ன லெவல் புரோகிராமிங் லாங்குவேஜ்? ஹை லெவல் புரோகிராமிங் லாங்குவேஜ். ஓகே, இது எங்கெங்கலாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னா, வெப்சைட்ஸ் கிரியேட் பண்றதுக்கு, மொபைல் ஆப்ஸ், கேம்ஸ், டேட்டா சயின்ஸ் மாடல், ஏஐ இங்க எல்லாத்துலயுமே நம்ம பைத்தான யூஸ் பண்ணலாம். ஓகே. நம்ம இந்த பைத்தான லேர்ன் பண்றது எப்படி? என்னதுலருந்து எதுலருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பைத்தானுக்கான பேசிக்ஸான சின்டாக்ஸ் எப்படி கிரியேட் பண்றது? வேரியபிள் எப்படி எழுதுறது? டேட்டா டைப்ஸ் எப்படி இருக்கும்? அடுத்து கண்ட்ரோல் ஃப்ளோ அதாவது இஃப், எல்ஸ், ஃபார், ஒயில் லூப், பிரேக், கன்டின்யூ இதெல்லாம் எப்படி நம்ம டெவலப் பண்ணிக்கிறது. அடுத்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்னா என்னது? அதுல லிஸ்ட்னா என்னது? டப்பிள்ஸ், டிக்ஷனரி, செட் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஃபங்ஷன் எப்படி கிரியேட் பண்றது? ஒரு ஃபைல் குடுத்தாங்க அப்படின்னா, ஒரு பைத்தான யூஸ் பண்ணி ஃபைல் எப்படி ஹேண்டில் பண்றது? அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நமக்கு எப்பவுமே அதாவது பைத்தான் எத பேஸ் பண்ணி ரன் ஆகுது? ஓப்ஸ் இருக்கு. ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் புரோகிராமிங் லாங்குவேஜ். அப்படின்னா என்னதுன்னு தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் அட்வான்ஸ் டாபிக்ஸ் அதாவது ஏபிஐ, டெஸ்டிங், வெப் ஸ்கிராப்பிங் இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும். இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டாலே பைத்தானோட பேசிக்ஸ் நமக்கு தெரிஞ்சிடும். இது தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறம் அஸ் பர் அவர் கெரியர் ரெக்யர்மென்ட் நம்ம என்ன கெரியரை செலக்ட் பண்ணியிருக்கோம்? நம்ம டேட்டா சயின்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கோமா? வெப் டெவலப்மெண்ட் செலக்ட் பண்ணியிருக்கோமா? இல்ல மிஷின் லேர்னிங் செலக்ட் பண்ணியிருக்கோமா? நம்ம என்ன கெரியரை சூஸ் பண்ணியிருக்கோமோ அதை பேஸ் பண்ணி அதுக்கான லைப்ரரிஸை நல்ல டீட்டெயிலாக கத்துக்கணும். இன்கேஸ் நான் டேட்டா சயின்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா பாண்டாஸ், நம்பை, பிளாட்லி இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுவே வெப் டெவலப்மெண்ட் உங்க கெரியரா சூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, ஃப்ளாஸ்க், டிஜாங்கோ, ரெக்வெஸ்ட் இது எல்லாமே இன் டெப்த்தா தெரிஞ்சிருக்கணும். ஒரு பைத்தான் டெவலப்பர் அப்படின்னாலே இது ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும் அவசியம் கிடையாது. ஏதாவது ஒண்ணு நீங்க என்ன கெரியர் சூஸ் பண்றீங்களோ அத பத்தி மட்டும் தெரிஞ்சா போதும். ஓகேவா? இவ்வளவுதான் பைத்தானோட இன்ட்ரோடக்ஷன். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.